மனக்கவலைக்கும் மன அழுத்தத்திற்கும் எங்கிருந்தோ மருந்து போடும் மருத்துவர். இவரது நிகழ்ச்சிக்காக நள்ளிரவு வரை விழித்திருந்த காலம் உண்டு. கலக்கப் போவதோ அசத்த போவதோ களத்தில் அசத்துபவர். சொல்லுக்கு சொல் சிரிப்பை மாலையாக தொடுக்கும் உன்னத தமிழ்கடல். இவர் மதுரைக்கு மட்டும் முத்தல்ல, நகைச்சுவை உணர்வுள்ள அனைவருக்கும் சொத்து. கடைசியில் என்னதான் சொல்ல வர கடைசி பாயிண்ட பார்த்தாலும் அதிர்ச்சி. கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது. அவருக்கு எச்சம் கிடைச்சா, சார் என்ன சார் இப்படி எழுதி தீர்த்திருக்கான், பரவாயில்லையா உனக்காவது 13 எழுதிருக்கான் கஸ்தூரி பாய். எனக்கு ஒரே வரல குழப்பிருக்கான். என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்வி போட்டிருக்கான். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், பேசாம இருக்கியா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தான் கஷ்டம் நடப்போம், நம்மளோட கஷ்டம் இன்னொரு ஆளுக்கு இருக்கு. இந்த இடமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயில் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு புனித ஸ்தலம் மாதிரி ஆயிடுச்சு. சிரிக்கும் போது அவ்வளோ பக்கத்தில் யார் இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாம கள்ளங்கடம்புலாம். நான் கூட பயந்துக்கிட்டே வந்தேன், எங்க என்ன போறாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனா ஓரளவு இன்முகத்தோடு, இன்முகம் காட்டுவது தர்மம் என்று இஸ்லாம் மதம் சொல்லுது. உன்னுடைய வாடி முகத்தை கொண்டு வெளியே செல்வதற்கு உனக்கே உரிமை இல்லைன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்றார்.